ப்ரோ என் வாழ்க்கையிலேயே வாட்டி டான்ஸ் ஆடுறேன் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் 3 நாள் பிராக்டிஸ்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டெப் இதுதான், அதையும் ஒழுங்கா ஆடல. இந்த 3 நாள் பிராக்டிஸ்ல நாங்க டான்ஸ் ஆடி வின் பண்ணோமா என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டே 0. ஏன்னா அன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு பதிலா போட்டேன் பாருங்க ஒரு ஆட்டம். அப்புறம் டே 1 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணோம். அங்கேயும் நான் ஒழுங்கா ஆடல, பாருங்க பார்த்து ஆடுறேன் பாருங்க. அப்புறம் டே 2 இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இருட்டுல ஆடுறோம், ஆடிக்கிட்டே இருக்கோம். கோரியோகிராஃபர் எங்களை விடவே இல்லை, நீங்க ஆடுனாதான் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டான். அப்படி நான் ஒழுங்கா ஆடல. நான் ஒழுங்கா டான்ஸ் ஆடாத காரணத்தினால எனக்கு ஒரே டிமோட்டிவேஷனா போயிடுச்சு. அப்படியும் நான் மனசை தளர விடாமல் நான் போடுறேன் வாத்தியாரே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி 3ஆம் நாளுக்கு போறேன். எங்க ஆயா பேரு தாண்டா இனியா, எங்க ஆயா பைத்தியம் பூச்சின்னு சுத்தினது. டே 3 சுமாரா ஓரளவுக்கு ஆடிட்டேன். இருட்டுல ஆடுறோம், கொசு தொல்லை தாங்க முடியல, விட்டா எங்களை கொசு தூக்கிட்டு பறந்துரும் போல. இதான் காம்படிஷன் டே. நான் பாட்டுக்கு ஆடுறேன், இங்க ஒரு ஜம்ப் அங்க ஒரு ஜம்ப். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட்டா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க அதை ஸ்லிப்னு நினைக்கலாம், ஆனா நல்லா லிரிக்ஸை கவனிங்க. நாம முன்னேறும் படிக்கட்டு அப்படின்னு லிரிக்ஸ் வரப்போ ஜம்ப் பண்ணி ஸ்லிப் ஆகுறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது சில இடத்துல ஸ்லிப் ஆக தான் செய்வோம், அது நம்ம தாண்டி வரணும்ன்றத என் டான்ஸ் மூலியமா வெளிப்படுத்துறேன், புரியுதா? மத்தபடி நான் ஒன்னும் அப்படி மிஸ்டேக்காலாம் ஸ்லிப் ஆகலப்பா. ஆடி முடிச்சுட்டு உட்காந்துட்டோம், 3rd பிரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கத்துறானுங்க, வாழ்வானு கத்துறானுங்க. அப்புறமா லேட்டா போய் பிரைஸை வாங்கிட்டு அமைதியா கீழே இறங்கியாச்சு. எங்க ஆயா பேரு தாண்டா இனியா ஸ்டைலா மாசா சென்டர்ல நிக்கிறாரு, இவர் தானே எங்க கோரியோகிராஃபர். எங்களை 3 நாள் முக்கி ஆட வச்சு இவன் தான் எங்களை 3வது பிரைஸ் வாங்க வச்சான். எங்க ஆயா பேரு தாண்டா இனியா. அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆன வீடியோவை ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு போட்டு தெரிக்க விடுறேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ரிப்ளை பண்ணான், நீ என்னடா அங்கிட்டும் இங்கிட்டும் குரங்கு மாதிரி குதிச்சுட்டே இருக்க. அது ஏன் அப்படி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு குதிக்க தெரியுன்றதுக்காகலாம் நான் குதிக்கல. அப்படி குதிச்சனா எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்பு கம்மியாகும், அதை வச்சு நான் லைட்டா டான்ஸ் ஓப்பி அடிச்சுக்கலாம்ல. அப்படி உண்மையாவே லூசு.